திரு புகழேந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு புகழேந்தி, இதுக்கு பின்னாடி திமுக தான் இருக்கு அப்படிங்கிற அலிகேஷன் ஒரு பக்கம் இருக்கு, பாஜகன்னு இன்னொரு பக்கம் விமர்சனம் செய்யறாங்க. திரு செங்கோட்டையன் இவ்வளவு தூரம்லாம் போகமாட்டாரு அப்படின்னு நீங்க கடந்த காலத்துல சொல்லியிருக்கிறீங்க. இன்னைக்கு தன்னுடைய அரசியல் வாழ்க்கையில ஒரு போர்க்கொடிய முதன்முறையா எழுப்பியிருக்கிறாரு. இதை எப்படி பாக்குறீங்க? வணக்கம் தந்தி டிவிக்கு. ஹரிஷ், நீங்க ரொம்ப ஷார்ட் பண்ணீங்க. என்ன போர்க்கொடி எழுப்பப்பட்டது? இப்போ 10 நாள் கெடுலாம் அண்ணன் 10 நாட்கள் சொல்றதுக்காக நான் வரவேற்கிறேன், தப்பா சொல்லல. என்ன போர்க்கொடி எழுப்பினார்? இப்போ என்ன பேசினார் அவர் எடப்பாடி பழனிசாமியை பத்தி? அவருடைய சரியான பாதை சரியில்லை, யாரையும் சேர்ப்பதில்லை, எல்லோரோடும் ஒத்துழைத்து போவதில்லை, ஆகவே இந்த நிலைமை ஏற்பட்டிருக்கிறது, அவருடன் நான் பயணம் செய்ய விரும்பவில்லைன்னு பேசியிருக்காரா? அவர் பாடியில மென்மையா பேசியிருக்கிறாரு. அவர் பாருங்க 2009 திரு பழனிசாமி அவர்களை கூட நீக்கினாங்கன்னு அவ்வளவு விமர்சனம் செஞ்சிருக்காரு. இவ்வளவு கடுமையா இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறாரு. அவரு படிப்படியா அறிக்கை தெரியாத வரலாறா? சுயமரியாதை இயக்கங்கள், தென்னிந்திய நல உரிமை சங்கத்திலிருந்து, ஜஸ்டிஸ் பார்ட்டியிலிருந்து, திராவிடர் கழகத்திலிருந்து, திமுகவில இருந்து, அண்ணா திமுகவில இருந்து தோன்றிய கதை தெரியாதா? நானே கம்ப்ளைண்ட் பண்ண என் வயசுக்கு எஸ்சிஎஸ் மேல, உடனே கூப்பிட்டு அம்மா என்கொயரி. இதெல்லாம் நடந்தது ஹரி, அது அல்ல. இன்னைக்கு அவர் என்ன பண்ணிருக்கணும்? நேஷனல் லெவல்ல பிரஸ், தமிழ்நாடு அத்தனை ஊடகங்களும் 4 நாட்களாக செங்கோட்டை என்ற தலைப்பில் தான் ஓடிக்கொண்டிருந்தது. அப்ப என்னத்துக்கு 10 நாள் அவகாசம் கொடுக்குறீங்க? நீங்க நேரடியா முடிவில் இறங்க வேண்டியதுதானே? இனி சரியாக வராது, நாங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்வதற்கு நாங்கள் போகிறோம், தயாராகிவிட்டோம், எல்லோரையும் அழைப்போம், எதையும் எதிர்பார்க்காத ஓபிஎஸ் அண்ணனை அழைப்பேன், எங்களை போன்றவர்களை அழைப்பேன். ஒரு நிருபர் கேட்கிறார், புகழேந்தி கூட ஒருங்கிணைப்பு குழு, புகழேந்தியும் ஜேசிடி பிரபாகரன், பழனிசாமி எல்லாம் ஏற்படுத்தினாங்களே, ஒன்னும் நடக்கலையேன்னு சொல்லி எங்களை பார்த்து அதை பேசும்போது தெருவில் போறவங்கன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப அவரை பத்தி அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு நீங்க இப்போ கேட்டீங்கன்னா தந்தியில தெரிஞ்சிடும். அவர் சொல்லுவார், அவரை பத்தி அவருக்கு எல்லாம் பதில் சொல்ல நான் விரும்பலீங்க அப்படின்ட்டு பழனிசாமி போயிட்டே இருக்க போறாரு. இதுதான் நடக்க போகுது. வரவேற்கிறேன். அதற்குரிய பதிலாக நான் இன்றைய தினம் அண்ணன் செங்கோட்டையனிடம் இதை எதிர்பார்க்கவில்லை, இதுதான் நடக்கும்னு சொன்னார். செங்கோட்டையே சொல்லி கேட்காதவர் செங்கோட்டையன் சொல்லி கேட்க போகிறாரா? இதுல எங்க திமுக வந்துச்சு? இது பாரதிய ஜனதா கட்சி 4ஆக 5ஆக உடைத்து அழகு பார்த்து அதிலே வெற்றியின் விளிம்பிலே போய் நின்று கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கட்சி மேல பழிய போடணும்? அதுல என்ன பிஜேபி காரணம் நினைக்கிறீங்களா? பிஜேபி காரணம் நினைக்கிறீங்களா? ஒன்னும் சந்தேகமே இல்லை சார். அன்னைக்கு போய் தர்ம யுத்தத்தில் உட்கார சொன்னதும் அன்புக்குரிய குருமூர்த்தி சார் தான். ஒவ்வொரு டைம்லயும் அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்கிறது அவர் தான். இப்படிதானே போய்கிட்டு இருக்கு. எங்கே தங்களை வெளியே அனுப்பி விடுவார்களோ என்று சொல்லிதான் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருந்து ஓபிஎஸ் அண்ணனும் டிடிவி தினகரனும் வெளியில வந்துட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா மரியாதை இல்லை, மதிப்பில்லை, எதுவுமே இல்லை. பழனிசாமி 4வது இடத்துக்கு போறதா முடிவு பண்ண பின்னாடி என்ன பண்ண போறீங்க நீங்க? நான் சொல்லிவிட்டேன், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் கூட்டம். விஜயனுடைய எதிரொலிதான் இந்த நடை இப்பொழுது நடப்பதற்கு காரணம். ஆகவே சீமானுக்கும் எடப்பாடி பழனிசாமி அணிக்கு விஜய் வந்தாருங்க சார், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினார். செகண்டரி இளைஞர்கள் ஒன்று கூடினார்கள். அந்த கூட்டத்தை பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அது வாக்காகத்தான் மாறும். இது விளையாட்டுத்தனமாக போய் இப்ப செங்கோட்டையனுடைய இலக்கெல்லாம் நிறைவேறும்னு நினைக்கிறீங்களா, நிறைவேறாதுன்னு நினைக்கிறீங்களா? இக்னோர் பண்ணிட்டு போயிடுவார் திரு பழனிசாமி? நீங்க நான் எல்லாத்த விட இந்த நாட்டினுடைய பிரதமர்கிட்டயே பேட்டி எடுத்து அறிவோட பேசிட்டு இருக்கேன். என்ன இலக்கு? இப்ப காலையில நீங்க என்ன இலக்கை கண்டுபிடித்தீர்கள்? நீங்கள் என்ன நோக்கத்தை கண்டுபிடித்தீர்கள்? எந்த குறிக்கோளை கண்டுபிடித்தீர்கள்? அவர் பேச்சிலிருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? எல்லாரும் ஒன்னா போகணுன்றது நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கோம் சார். எல்லாரும் சொல்றாங்க சார், தொண்டர்கள் சொல்றாங்க, மக்கள் சொல்றாங்க. அது செங்கோட்டையன் சொன்னதுல என்ன ஒரு பெரிய அதிசயம் ஏற்பட்டிருக்கிறது? அவர் ஊர்ல உட்கார்ந்து சொல்றார், நாங்கள் சென்னையிலே அமர்ந்து கொண்டு சொன்னோம். என்ன மாற்றமும் வராதுன்னு நீங்க கணிக்கிறீங்க? பொறுத்திருந்து பார்ப்போம். 10 நாள் கழிச்சு மாற்றங்கள் வந்தால் நான் சொன்னதில் ஏமாற்றம் அடைவேன். மாற்றங்கள் வரும் பொழுது மகிழ்ச்சி அடைவேன், அவரை பாராட்டுவேன். இன்னைக்கே அவர் ஒரு முடிவு எடுத்திருந்தா முதல் நாள் புகழேந்தி போய் நான் மாலையை போட்டு பாராட்டி இருப்பேன். அவர் எடுக்கவில்லை. ஆகவே இதை யாரோ ஒப்பிட்டு ஜெர்மனுக்கும், ஜப்பானுக்கும், சைனாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் பேசுவதெல்லாம் தவறு. இது பிஜேபிக்கு இந்த கட்சி உடையது மகிழ்ச்சியான செய்தி. இது தொடர்கிறது. ஆகவே இன்றைய பேட்டியில் புரட்சியாக எதுவும் இல்லை என்பது எனது அன்பான கருத்து. நான் தவறாக சொல்லவில்லை, அழகாக சொன்னேன்.
செங்கோட்டை சொன்னதையே கேட்கவில்லை. செங்கோட்டையன் சொல்வதை பழனிசாமி கேட்க மாட்டார். அவர் பதில் என்னவென்று தெரிந்து கொண்டு நாம் மீண்டும் பேசுவோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.